உலக அளவுல பெண்களினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டுகள்ல ரொம்பவே மேம்படுத்தப்பட்ட ஒன்றாகத்தான் காணப்படுது. ஆனாலுமே இன்னும் அவர்களுக்கு பல சவால்கள் காணப்படுது. வரலாற்று ரீதியா நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான கல்வி, அவர்களுக்கு தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கும் உரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டது உண்மை. ஆனால் பெண்களின் வாக்குரிமை, பெண்ணிய இயக்கங்கள் மற்றும் சமத்துவ உரிமைகளுக்கான பிரச்சாரங்கள் இந்த நிலையை அப்படியே டோட்டலா மாத்தினது. இன்றும் பல நாடுகள் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு தேவையான கல்வி, வேலை வாய்ப்புகள் போன்ற உரிமைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒவ்வொரு வழிமுறைகளையும் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னுமே ஒரு சில நாடுகள் பெண்களுக்கான கடுமையான சட்டங்களை விதிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க இந்த கோட்பாட்டுக்கு கீழே தான் இருக்கணும், இந்த ஒரு வரையறைக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான கடுமையான சட்டங்களை உருவாக்கி அவர்களுடைய உரிமைகளையாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய சுதந்திரங்களையாக இருக்கட்டும் அப்படியே முடக்கி விடுகிறார்கள். இந்த ஒரு பதிவு மூலமா இன்னைக்கு நாம பார்க்க போறது, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சட்டங்கள் என்ன மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ட்டு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்குள்ள பெண்கள் பிரபல கால்பந்து வீரர்களுடன் செல்ஃபி எடுப்பது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து அங்குள்ள பெண்கள் சைக்கிள் ஓட்டுவது என்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் காஃபி ஷாப்ஸ்ல வேலை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய காவல்துறையின் கூற்றுப்படி பெண்கள் எந்த கஃபேக்களிலும் வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு ஆணை திருமணம் செய்ய முடியாது. ஆனால் ஈரானிய முஸ்லிம் ஆண்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்கள் தங்களுடைய கால் சட்டைக்கு மேல பூட்ஸ் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பட் ஏன் இந்த ஒரு சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு குழப்பமானதாகவே காணப்படுது. பெண்கள் தங்களுடைய தலைமுடியை மறைக்க முக்காடுக்கு பதிலாக தொப்பிகளை அணிவது அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுகிறது இல்லை. அது மாத்திரமல்ல, தங்களுடைய உடல் வளைவை காட்டும் இறுக்கமான ஆடைகள் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீச்சலுக்காக இறுக்கமான ஆடைகள் அணிவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் தங்களுடைய மதம் மாறுவது அல்லது முகமது அல்லாஹ் அல்லது உச்ச தலைவர் மற்றும் பிற முஸ்லிம் தலைவர்களை விமர்சிப்பதுங்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் விளையாட்டு அரங்குக்குள்ள நுழைகிறதுக்கும் அதே நேரம் ஆண்களுடைய விளையாட்டுகளை பார்ப்பதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரான்ல பேருந்துகள் மற்றும் சுரங்க பாதைகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய முன்பகுதி ஆண்களுக்கானது, சிறிய பின்பகுதி பெண்களுக்கானது. பேருந்தின் முன்பகுதியில் இருக்கைகள் ஏதுமின்றி காலி இருக்கைகள் ஏராளமாக இருந்தாலும் ஆண்கள் பிரிவில் பெண்கள் நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆண்களுடன் முகாமிடுவது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்களானவர்கள் எந்த விதமான கருத்தடை அறுவை சிகிச்சையும் அங்கு அனுமதிக்கப்படுகிறது இல்லை. பெண்களுக்கு விவாகரத்து செய்ய அனுமதி இல்லை. ஆனால் ஆண்களுக்கு அதற்கான உரிமை உண்டு. ஈரானிய பெண்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்வித்துறைகளில் எல்லாம் கல்வி கற்க முடியாது. அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட ஒரு சில கல்வி நடவடிக்கைகளில் மாத்திரமே ஈடுபட முடியும். பெண்கள் அவர்களுடைய ஆண் உறவினர்கள் பெறும் அதே அளவு வாரிசு உரிமையை பெறவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் இறந்தாலும் மனைவிக்கு குழந்தை பிறந்தால் வாரிசு சொத்தில் 8 பங்குதான் கிடைக்குமா. கைக்குலுக்கள் உட்பட ஆண்களுடன் எந்த விதமான உடல் ரீதியான தொடர்பும் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவராக ஒரு பெண் வருவதும் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 9 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பெற்றோரின் முடிவை எதிர்க்க எந்த விதமான அனுமதியும் இல்லை. 4 சாட்சிகள் இருந்தால் தவிர பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் வழக்கு தொடர அனுமதி இல்லை. பொது இடங்கள்ல பெண்கள் சத்தமாக சிரித்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறதாம். நடனமாட அனுமதிக்கப்படுவதில்லை. தடை செய்யப்பட்ட இசையை கேட்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாய் போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்க பெண்களுக்கு அனுமதி இல்லை. பெண்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியாது. விவாகரத்துக்கு பிறகு பெண்கள் 5 அல்லது 6 மாதங்கள் வரைக்கும் மறு திருமணம் செய்வதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பச்சை குத்திக் கொள்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஆண்களுடன் திருமணத்துக்கு முன்னுக்கு எந்த விதமான காதல் தொடர்புகளும் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய பல மாகாணங்கள்ல பெண்கள் மேடையில இசை நிகழ்ச்சி செய்யறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கடுமையான சட்டங்களுக்கு எதிராக அங்குள்ள பெண்கள் பல போராட்டங்களையும் செய்கிறார்கள்.
இந்த மாதிரியான சட்டங்களை தளர்த்துங்க அப்படின்ட்டு சொல்லி அவர்களுடைய போராட்ட குரல்களானது ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்படி பெண்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதோ அல்லது அங்கு உள்ள அரசாங்கத்துக்கு எதிரான எந்த விதமான கலவரங்களை நடத்துறதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவர்களுக்கு ஒரு நீதிபதியாக கூட செயல்பட முடியாது அப்படிங்கிறதும் ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.